ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பதம் என்னை சிந்தையை தொட்டது. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த காரியங்களை செய்வீரா, செய்ய மாட்டீரா, எங்களுக்கு காட்டும் என்கிற ஒரு ஜெபம் அல்ல. செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய காலடியை எடுத்து வைக்கணும். மூவான், தொடர்ந்து செயல்படு. காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய ஆண்டவர், நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மோசேயினுடைய தாய்க்கு தெரியாது தன்னுடைய மகன் ஒரு அரண்மனையிலே போய் வளருவான் என்று. ஆனால் அவள் என்ன செய்தாள்? 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதற்கு மேலே முடியல. ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த மகனை உள்ளே வச்சு தண்ணியில் விட்டாள். ஒரு இறுக்கமான ஒரு இருதயம் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். ஐயோ, என்ன எப்படி முடியும்? இந்த நாணல் பெட்டி அமுழுமா அமுழாதா, என்ன நடக்கும், ஏது ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அவர் செய்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்தார். நாம் செய்ய வேண்டியதை செய்வோம், அவர் பெரிய காரியம் செய்வார். 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆலயம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடும் பொழுதே 2024 மேல் அந்த பிரதிஷ்டை பண்ணப்படும் அறிவிப்பை கொடுத்தேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், மகிமையாய் நடத்தினார். திட்டமிட்டபடி அந்த காரியத்தை செய்வதற்குரிய பலனை கொடுத்தார். கர்த்தர் பெரியவர். இது நம்மால் ஒன்றுமல்ல, திருச்சபையினுடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு அநேகர் கொடுத்த ஆதரவுகளின் அடிப்படையில் எளிதாய் கட்டி முடிக்க எங்களுக்கு கைட் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது. கூப்பிட்டா பின்னால் வருவாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் ஞானமாக செய்வதற்குரிய கிருபையை கொடுத்தார். காரணம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நல்ல ஆண்டவரே, நீர் செய்யக்கூடிய காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.